இந்த ப்ரோகிராம்ல பார்க்க போறது ஆசரிப்பு கூடாரம். முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தோட அளவுகள், அதோட வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்தோட அகல வாக்குல அதுக்கு 10 தூண்கள் நமக்கு பார்க்க முடியும். பலிபீடம் அப்படின்றது முழுமையா நமக்கு கிறிஸ்துவ தான் வெளிப்படுத்துது. இந்த பிரிந்திருக்கிற மூடுதிரை என்பது எதை காட்டுகிறது என்றால், இந்த மன்னா எதுக்கு உள்ள வைக்கப்பட்டிருக்குன்னா, இதற்கு 4 வளையங்கள் இருக்குது. நம்ம பரிசுத்த ஸ்தலத்துல முதலாவது உங்களுக்கு நான் காண்பிக்க போகின்றதுதான் இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் நமக்காக கிழிக்கப்பட்டதுனால இந்த திரைச்சீலைக்குள்ள இப்ப நம்ம ஈஸியா என்ட்ராக முடியும். பிரைஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த ப்ரோகிராம்ல பார்க்க போறது ஆசரிப்பு கூடாரம், அல்லது ஆங்கிலத்துல டாபர்நாக்கிள் ஆஃப் மோசஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்தோட மாதிரி இடத்துக்கு பக்கத்துல தான் வந்திருக்கோம். அங்க மோசேயின் காலத்துல கர்த்தர் அவருக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி மோசேயால கட்டப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தோட மாதிரியின் பக்கத்துல தான் நிக்கிறோம். நம்ம இப்போ அதை கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். அதோட ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும், ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம தனித்தனியா அதை எப்படி கட்டியிருந்தாங்க, அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சு, அதோட ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெளிவா தனித்தனியா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தோட அளவுகளையும் அதோட வடிவத்தையும் பத்தி பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான ரெக்டாங்குலர் ஷேப், அதாவது செவ்வக வடிவமா அமைக்கப்பட்டிருக்கு. அதோட நீளம் 2 நீளங்களும் 2 அகலங்களும் சம அளவுல இருக்கும். அதுதான் அதோட அர்த்தம். அதோட நீளம் 100 முழம், 2 நீளங்களும் 100 முழமாகவும் 2 அகலங்களும் 50 முழமாகவும் பார்க்கலாம். இப்போ நாம பார்க்கறது ஆசரிப்பு கூடாரத்தோட பின்பக்கம். இது ஒரு அகலம், இது 50 முழ நீளமா இருக்கும். இது ஆசரிப்பு கூடாரத்தோட மொத்த நீளம், இது 100 முழ நீளமா இருக்கும். ஆசரிப்பு கூடாரம்ன்றது எப்பவுமே எந்த திசையிலையும் வைக்கலாம் அப்படின்றது கிடையாது. மக்கள் எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது, திரும்ப அவங்க நிற்கக்கூடிய இடத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க திரும்ப வைக்கும்போது ஒரு பர்டிகுலர் திசையை பார்த்து தான் வைப்பாங்க. அது எந்த திசை அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தோட முகப்பு எப்பவுமே கிழக்கு பக்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தோட அளவுகள், வடிவங்கள், அது இருக்க வேண்டிய திசைகள், இதை பத்தி எல்லாம் மொத்தமா பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல காணப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அதோட அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தின விளக்கங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தோட அளவுகள் சொன்னேன். 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் நீளம் உள்ளது. இந்த 50 முழ அகலம் உள்ள இடங்கள்ல நம்ம தூண்களை பார்க்க முடியும். நீங்க இங்க பார்க்க முடியும், வரிசையா தூண்கள் வச்சிருக்காங்க. இந்த 50 முழ அகலம் இருக்கக்கூடிய இடங்கள்ல மொத்தம் 10 தூண்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 தூண்களுக்கு இடையே உள்ள அகலமானது 5 முழ அகலம் உள்ள இடமா நம்மளுக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த பக்கம் நீள வாக்குல பார்த்தோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம், 100 முழ நீளம்னு பார்த்தோம். இந்த 100 முழ நீளத்துல நமக்கு 20 தூண்கள் இருக்கும். இந்த 20 தூண்கள் தான் இங்க பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே வெண்கலத்தால செய்யப்பட்ட தூண்கள். வெண்கலம் எப்பவுமே பைபிள்ல பார்க்கும்போது உறுதிக்கு அடையாளமா இருக்குது. ஸோ அதுபோல இந்த வெண்கல தூண்கள் யார நினைவுபடுத்துது அப்படின்னா, தேவ ஊழியக்காரர்களை நினைவுபடுத்துது. தேவ ஊழியக்காரர்கள் எப்படி சபையும் விசுவாசிகளையும் தாங்கி நிற்கிறார்களோ, அது போலவே இந்த தூண்கள் இங்க வெள்ளியினால் செய்யப்பட்ட திரைச்சீலையை தாங்கி நிற்குது. இந்த திரைச்சீலை தான் நம்மளோட பிரகாரத்துக்கு ஒரு அமைப்பை கொடுக்குது. இது எல்லாமே ஒரே சீலை. இங்க நீங்க பார்க்கும்போது இது சுவரெல்லாம் கட்டியிருக்காங்க மாடல் அப்படின்றதுனால. ஆனா உண்மையான ஆசரிப்பு கூடாரத்துல இது சுவரா இருக்காது. இது திரித்த வெண்பஞ்சினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய கிளாத்தா இருக்கும். இது ஒரு பெரிய கர்டன், அதாவது திரையா இருக்கும். இங்கிருந்து முழுவதுமாகவே இந்த 100 மீட்டருமே ஒரே கிளாத்தா இருக்கும். சுத்தியுமே ஒரே கிளாத்தில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த கிளாத் எதுல தொங்குது அப்படின்னா, இந்த வெண்கல தூண்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த வெண்கல தூண்கள்ல வெள்ளி கொக்கிகள், வெள்ளி பூண்கள் அப்படின்னு சொல்லுவோம். பைபிள்ல பூண்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வெள்ளி பூண்கள் இந்த தூணை நிலைநிறுத்துறதுக்காக இருக்கும். இந்த வெள்ளி பூண்கள்ல கயிறுகளை கட்டி வெண்கல முளைகள், இங்க பார்த்தீங்கன்னா வெண்கல முளைகளை அடிச்சு நிறுத்திருப்பாங்க. இது 2 பக்கமுமே இருக்கும். அந்த தூணோட 2 பக்கமும் இருக்கும். இது அந்த தூணை ஸ்ட்ராங்கா நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது தவிர இங்க அந்த பாதங்கள் இதுல காமிக்கப்படலை. ஆனாலும் வேதாகமத்தின் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளின்படி இந்த வெண்கல தூண்கள் இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெண்கல பாதங்கள் இருக்கும். ஸோ இதுதான் அந்த தூணோட மொத்த அமைப்பு. வெள்ளி அப்படின்றது வேதாகமத்தை பொறுத்தவரை மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் அடையாளமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஜனத்தொகை கணக்கெடுக்கிற விஷயங்கள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜனமும் அரை சேக்கல் வெள்ளியினால் மீட்கப்படணுன்றது கடவுள் கொடுத்த விதி.
அதே மாதிரி ஒருத்தரோட மாடு இன்னொருத்தரை முட்டிருச்சு அப்படின்னாலும் அது மீட்கிறதுக்கான தொகையாகவும் பணைய தொகையாகவும் அவங்க வெள்ளியை தான் கொடுத்தாங்க. ஸோ இதனால வெள்ளி அப்படின்றது ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் அடையாளமாக சொல்லப்படுது. நீங்கள் இப்போ நம்ம பார்த்ததுல வெள்ளி குமிழ்கள், இங்கே தூண்கள் பார்த்தோம், வெண்கலம் பார்த்தோம். அந்த வெண்கலத்தோட பாதங்கள் அதுவும் வெண்கல தூண்களோட பாதங்களும் வெண்கலமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே அடிக்கப்பட்ட முளைகளும் வெண்கலமாக இருக்குது. வெள்ளிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த பூண்கள், அப்புறமா அந்த கர்டன்ஸை தாங்கிட்டு இருக்கக்கூடிய கொக்கிகள் அதுவும் வெள்ளியில் இருக்குது. அந்த குமிழ்களும் வெள்ளியில் இருக்குது. அதே மாதிரி இந்த கொக்கிகள், வெள்ளி கொக்கிகள், அது வந்து யாரை குறிப்பிடுது அப்படின்னா கிறிஸ்துவ குறிப்பிடுது. இந்த கர்டன்ஸ் இன்னும் சொல்ல போனால் மொத்த சபையும் விசுவாசிகளையும் குறிக்குது. இந்த கர்டனை பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கிறது அங்கே ஒரே நீளமாக இருக்கிறது போல சபையில் உள்ள விசுவாசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த இடமும் இடைவெளியும் கொடுக்காம ஒரே நீளமாக ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அடையாளமாக கர்த்தர் முன்னாடியே அது கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. ஆசரிப்பு கூடாரத்தோட பிரகாரத்தின் பகுதிகளில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதோட வாசலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு பக்கம் பார்த்துருக்கிற அதோட அகலமான இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த வாசல்கள் இருக்கிறது. வாசல் எங்கே இருக்கும் அப்படின்னா, கிழக்கு பக்கம் அகலத்தில் எத்தனை தூண்கள் இருக்குன்னு பார்த்தோம், 10 தூண்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 10 தூண்களில் நடுவில் இருக்கக்கூடிய 4 தூண்கள் தான் வாசல் தூண்களாக கருதப்படுது. அந்த இடத்துல மட்டும் நமக்கு வெள்ளை துணியில் கர்டன் செய்கிறதுக்கு பதிலாக 4 விதமான நிறத்தில் செஞ்ச நூல்களால் விசேஷமாக சித்திர வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்ட கர்டன்ஸ் தான் நம்ம வாசலில் பார்க்க முடியும். நீங்கள் இங்கே பார்க்குற 4 விதமான கலர்ஸ்க்கும் 4 விதமான மீனிங்ஸ் இருக்குது. இந்த 4 கலர்ஸ்லேயும் சித்திர வேலைப்பாடுகளோட விசித்திரமான வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்ட அந்த கர்டன்ஸ் தான் இந்த இடத்துலையும் போட்டிருப்பாங்க. இந்த வாசல்கள் வந்து எப்போவுமே கிறிஸ்துவ தான் குறிப்பிடுது. இந்த 4 கலர்ஸும் கிறிஸ்துவோட 4 தன்மைகளையும் குறிப்பிடுது. குறிப்பாக மெல்லிய திரித்த பஞ்சு நூலால் செய்யப்பட்ட அந்த வெள்ளை நூலானது எதை குறிப்பிடுதுன்னா கிறிஸ்து பரிசுத்தர் அப்படின்றத குறிப்பிடுது. இளநீல நூல் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஆங்கிலத்தில் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த நீல நூல் அப்படின்றது கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கங்களையும் குறிப்பிடுது. அதே நேரம் ரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லப்படுற பர்பிள் கலர் ராஜரிகத்தை குறிப்பிடுது. பழைய காலங்களில் பர்பிள் கலரில் டைஸ் கிடைக்கிறதில்ல. அதனால் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய அந்த கலர்ஸில் ராஜாக்கள் மட்டும்தான் அந்த மாதிரி பர்பிள் கலர் ட்ரெஸ் கொடுத்துவாங்க. ஸோ பர்பிள் கலர்ன்றது எப்போவுமே ராஜரிகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கலராக இருக்குது. அடுத்ததாக ஸ்கார்லெட் அப்படின்னு அல்லது தமிழில் சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லப்படுறது கர்த்தர் ரட்சகர் அப்படின்றதையும், அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி பூமியை மீட்கிறதுக்காக வந்தார் அப்படின்றதையும் குறிக்கிறதுக்காக காணப்படுது. எப்படி இந்த வாசல் கிறிஸ்துவை வெளிப்படுத்துதோ அதே மாதிரி அந்த கலர்ஸும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மாதிரியே இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தோட பிரகார வாசல்ல இருந்து உள்ள வரும்போது முதல்ல நம்ம கண்ணில் படுறது இந்த வெண்கல பலிபீடம் தான். முழுவதும் வெண்கலத்தால் செய்யப்பட்ட இந்த பலிபீடத்துக்கு 4 கொம்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 4 கொம்புகளும் அதிகாரத்தை குறிப்பிடுது. அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விலங்குகளை அதில் பலிமிருகங்களை கட்டி வைக்கிறதுக்காக இந்த கொம்புகளை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பலிபீடத்தில் கொம்புகளில் கட்டப்பட்ட அந்த மிருகம் தப்பி ஓடாமல் முடியாமல் இருக்குமோ, அதுபோலவே இயேசுவின் அன்பினால் கட்டப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள்ள சபைக்குள்ளே நிலைத்திருப்பாங்க அப்படின்றது இது வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பாதுகாப்பையும் குறிக்குது, அதிகாரத்தையும் குறிக்கிறது. இந்த பலிபீடத்தோட அளவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூண்களோட அளவுகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த தூண்களோட உயரம் 5 முழம் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பலிபீடத்தோட உயரம் அப்படின்றது அதை விட கொஞ்சம் குறைவாக 3 முழ உயரத்தில் இருக்குது. ஸோ இதோட உயரத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, இதோட அகலம் நீளம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டும் சமமாகவே இருக்குது. அதோட நீளம் 5 முழமும் அதோட அகலம் 5 முழமாக இருக்கிறது. ஸோ இதுவும் நமக்கு கிறிஸ்துவை, இந்த பலிபீடம் அப்படின்றது முழுமையாக நமக்கு கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்துது. கிறிஸ்து நமக்காக பலியாகி நமக்காக சிலுவையில் மரிச்சார்ல, ஸோ அந்த விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயமா தான் இந்த பலிபீடத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த பலிபீடம் வெண்கல பலிபீடம் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது உண்மையிலே வெண்கலம் கிடையாது. இதுக்குள்ளே இருக்கிறது சித்தீம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது ஆங்கிலத்தில் அக்கேஷியா வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தால் செஞ்சு வெண்கல தகடால் உள்ளே பொதிஞ்சு வச்சுருப்பாங்க. எப்படி இந்த கைப்பிடிகளும் இங்கே தூக்கிட்டு போகக்கூடிய இந்த தண்டுகளும் சித்திய மரத்தால் செய்யப்பட்டு வெண்கல தகடால் பொதிக்கப்பட்டிருக்கோ, அதுபோலவே பலிபீடத்தோட அமைப்புமே சித்திய மரத்தால் குறிப்பாக செய்யப்பட்டு அதன் மேல் வெண்கல தகடு பொதிஞ்சிருக்கு. எப்படி இதுக்குள்ள அக்கினி எரிஞ்சு அதில் உள்ள பலி வேகும் போதும் இந்த பலிபீடமானது வேகாமல் இருக்கோ, அதுபோல் கிறிஸ்து நிறைய பாடுகள் பட்டும் அவர் வந்து பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்றதையும் இது மூலமாக நம்ம பார்க்க முடியும். இந்த பலிபீடத்தை இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பலிபீடத்தில் பாதி உயரத்துக்கு கிட்ட நமக்கு ஜல்லடை, வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஜல்லடையும் இருக்குது. இதுக்கு மேலே தான் பலி பொருளை, அதாவது அந்த ஆடையோ அந்த மாடையோ அது சந்தா வெட்டி மேலே வைப்பாங்க. அதுக்கு அடியில் விறகுகளை வைத்து எரிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த ஜல்லடை அவங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதோட பலிபீடத்தோட இது மொத்த அமைப்பு இவ்வளோதான் அப்படின்னு பார்த்தாலும் இதோட உபகரணங்கள் கொஞ்சம் இருக்குது. வெண்கல கிண்ணிகள், கரண்டிகள், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. சாம்பல் எடுக்கிறதுக்குள்ள கரண்டிகள், இதெல்லாமே
அதோட சாம்பல் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாம்பல் எடுக்க கரண்டிகள். அப்புறமா அக்கினிய பாதுகாத்து வைக்கிறதுக்கு தனியா அதுக்கு ஒரு சட்டி இருக்கு. நெருப்பு சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முள்குறடுகள் இருக்கிறது. இந்த முள்குறடு எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, வேகாத மாம்சம் அத திருப்பி போடுறதுக்கும், அதிலிருந்து அக்கினியினால சுடப்படுகிற அந்த அந்த எலும்புகள் மெல்லிய சூடேறி மேல எழும்பும்போது அத அமுக்கி பிடிக்கிறதுக்கும் அந்த குறடுகள் பயன்படுத்தப்படுது. இப்போ பலிபீடத்துக்கும், முக்கியமான வாசஸ்தலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. அதுதான் வெண்கல தொட்டி அப்படின்னு சொல்றது. இந்த வெண்கல தொட்டிய எதனால பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தர்ப்பணங்கள் அப்படின்னு தமிழ் வேதாகமத்தில குடுத்துருக்கோம். தர்ப்பணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகம் பார்க்கிற கண்ணாடிகள். நம்ம வீட்ல யூஸ் பண்ற மாதிரியான முகம் பார்க்கிற கண்ணாடிகள் இல்ல. அந்த காலத்தில இஸ்ரவேல் நாட்டு பெண்கள் அவங்க முகம் பார்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெண்கலத்தால் செய்யப்பட்ட கண்ணாடிகள். அந்த வெண்கல அ பட்டைகள நல்ல பாலிஷ் பண்ணி முகம் தெரியிற மாரி பளபளன்னு இருக்கும். அந்த மாரி பாலிஷ் பண்ணப்பட்ட வெண்கல கண்ணாடிகள தான் அவங்க உபயோகப்படுத்துனாங்க. அந்த வெண்கல கண்ணாடிகள அவங்க ஆலயம் கட்டுமான பணிக்கு அப்படின்னு சொல்லி தானமா குடுத்தாங்க. அந்த தர்ப்பணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வெண்கல கண்ணாடிகள்ல தான் இந்த வெண்கல தொட்டிய நம்ம வந்து பார்க்க முடியும். அதில தான் இத பண்ணியிருப்பாங்க. இதில தண்ணி நிறைச்சு வச்சு ஆசாரியர்கள் அங்க வேலை பார்க்குறவங்களும், அவங்க கைகளையும், கால்களையும் கழுவுறதுக்காக, முகங்களையும் கழுவுறதுக்காக இது யூஸ் பண்ணிப்பாங்க. இதோட ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வசனத்தையும், இயேசு கிறிஸ்துவையும் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்னும் ஏன் அப்படி சொல்ல போம்போது, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண்ணாடி தொட்டியில தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். நம்ம நம்ம முகத்த கழுவும்போது, நம்மளோட பாவங்களையும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளையும், கரைகளையும் எப்படி அந்த கண்ணாடி தெளிவா காட்டுதோ, அதுபோல இந்த வெண்கல தொட்டியும் நம்மளோட அழுக்குகள் இதையும் தெளிவா காட்டும். ஸோ இது வசனத்த தெளிவா குறிப்பிடுது. வசனத்த தெளிவா ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். எப்படி இந்த வெண்கல தொட்டியில உள்ள தண்ணி நம்மள சுத்திகரிக்குதோ, அதுபோல இயேசுவும் நம்மை சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய வசனமும் நம்ம சுத்திகரிக்குது. அதையும் இது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். வாசஸ்தலம் அப்படின்னு சொல்றது. வாசஸ்தலம்னா ஒண்ணும் இல்ல. பரிசுத்த ஸ்தலமும், மகா பரிசுத்த ஸ்தலமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்க தான் நம்ம வாசஸ்தலம் அப்படின்னு சொல்றோம். அந்த வாசஸ்தலத்தோட கட்டுமான பணிகளையும் இப்ப பார்க்கலாம் வாங்க. ஆசரிப்பு கூடாரத்தோட முக்கியமான பகுதியா கருதப்படுற வாசஸ்தலம். அதாவது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 2 விஷயத்தையும் உள்ளடக்கின இடத்த தான் நம்ம வாசஸ்தலம் அப்படின்னு சொல்றோம். அதோட அமைப்ப பத்தி முதல்ல பார்க்க போறோம். இதோட உயரம் கீழ இருந்து மேல வரைக்கும் 10 முழம் உயரம். எப்படி இது வந்து பலகைகளால கட்டியிருப்பாங்க. நம்ம வந்து முதல்ல சித்தி மரம், அக்கேசியா வுட் அப்படின்னு சொல்லி ஒண்ண பார்த்தோம் இல்லையா? அதே மரத்த பலகைகளா அடிச்சு, இதுல அதிகமான பலகைகள செஞ்சிருப்பாங்க. நீள வாக்குல 20 பலகைகள் இருக்கும். இந்த 20 பலகைகள் அதே மாரி அந்த பக்கமும் நீள வாக்குல 20 பலகைகள், பின்புறம் 6 பலகைகள் கட்டியிருப்பாங்க. அது தவிர மூலைக்கு 2 பலகைகள். அதையும் சேர்த்தோம் அப்படின்னா, பின்புறம் 8 பலகைகள். சைட்ல 2ம் 20, 20 பலகைகள் நம்மளால பார்க்க முடியும். ஒவ்வொரு பலகையோட அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பலகையும் 1 1/2 முழ அகலமும், 10 முழம் உயரமும் இருக்கும். ஸோ, இதனால ஆசரிப்பு கூடாரத்தோட உயரம் வந்து 10 முழம் அப்படின்றது தெரியுது. ஒவ்வொரு பலகையோட அகலமும் 1 1/2 முழமா இருக்கு. இந்த பலகைகள் எல்லாமே ஒவ்வொரு பலகைக்கு கீழ 2, 2 வெள்ளி பாதங்கள் இருக்கும். வெள்ளியில செஞ்ச பாதங்கள். இந்த பார்த்தீங்களா, இங்க பெயிண்ட் காமிச்சிருக்காங்க இல்லையா? இது வந்து வெள்ளியில செய்யப்பட்ட பாதங்கள். இந்த 2ம் எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு சாக்கெட் மூலமா இந்த என் கை விரல்கள் இருக்கு இல்லையா? இதே மாதிரி 2 கழுந்துகள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல குடுத்திருப்பாங்க. இந்த ஒவ்வொரு கழுந்துக்கு ஒவ்வொரு வெள்ளி பாதம் அப்படின்னு சொல்லி, ஒரு பலகைக்கு 2 வெள்ளி பாதங்கள் அப்படின்னு வச்சு, இதெல்லாம் ஒண்ணோட ஒண்ணு இசைந்து மேல கட்டப்பட்டிருக்கும். மேல் பக்கம் அந்த மூலைகள்ல தெரியக்கூடிய அந்த பலகைகள் மட்டும் ஒரு வளையத்தால 2 வளையங்களால 2 மூலைகள்லயும் 2 வளையங்களால அவை இணைக்கப்பட்டு மேல இருந்து பார்க்கும்போது ஒரு வடிவத்துல நமக்கு இது தெரியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தோட வாசஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஸ்ட்ரக்சரோட முகப்பு பகுதிய தான் நம்ம பார்க்க போறோம். இது வழியா தான் ஆசாரியர்கள் உள்ள நுழைவாங்க. ஸோ, இதோட முக அமைப்புன்னு பார்க்கும்போது முதல்ல 5 தூண்கள நம்மளால பார்க்க முடியும். 5 வெண்கல தூண்கள் இங்க நிக்குது. இந்த 5 வெண்கல தூண்களும் சபையில காணப்படக்கூடிய 5 வகையான ஊழியங்கள ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 5 வெண்கல தூண்கள்லயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்டன்ஸ் தான் இருக்கு. நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்த மாரி. பிரகாரத்தோட வாசல்ல என்ன மாரி கர்டன்ஸ் பார்த்தோமோ, அதே கலர்ஸ்ல ப்ளூ, ஸ்கார்லட், பர்பிள் அண்ட் ஒயிட்ல நம்மளால கர்டன பார்க்க முடியும். இந்த கர்டன் கலர்ஸ்ல. இதுக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா, பொன் கொக்கிகள்ல இந்த கர்டன்ஸ் தொங்குறத நம்மளால பார்க்க முடியும். இந்த பொன் கொக்கிகள் யார ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஜீசஸ தாங்க ரெப்ரசன்ட் பண்ணுது. இயேசுவானவர் எப்படி இந்த சபையில் உள்ள விசுவாசிகளையும் சபையும் தாங்கி நிற்கிறாரோ, அதுபோல தான் இந்த பொன் கொக்கிகளும் இந்த மூடுதிரைகள வந்து தாங்கி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வாங்க நேயர்களே, இப்ப நம்ம வாசஸ்தலம், அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முகப்புல தான் நிக்கிறோம். அந்த முகப்பு எப்படி இருக்குன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த முகப்புக்கு முன்னால நீங்க பார்க்குற மாரி இதோ 5 தூண்கள், 5 வெண்கலத்தாலான தூண்கள் நிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த 5 வெண்கலத்தான தூண்கள் எத தாங்கி நிக்குது அப்படின்னா, நம்ம முதல்ல வாசல்ல பார்த்த மூடுதிரை அல்லது கர்டன்ஸ தான் தாங்கி நிக்குது. எப்படி பிரகார வாசல்ல யூஸ் பண்ணப்பட்ட அதே கலர்ஸ் ப்ளூ, ஸ்கார்லட் அண்ட் பர்பிள், அது கூட மெல்லிய திரிந்த பஞ்சு நூலால் செய்யப்பட்ட இந்த சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கர்டன்ஸ இது தாங்கி நிக்குது. ஸோ, இதுக்கு வாசலாகிய இயேசுவ தான் ரெப்ரசன்ட் பண்றதுன்றத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த கர்டன்ஸ தாங்கி நிக்கிற
பொன் கொக்கிகள் எல்லாம் மேலே மேலே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இயேசு கிறிஸ்துவ தாங்குது. எப்படி இயேசுவானவர் சபையை தாங்கி நிற்கிறாரோ அதுபோலவே இந்த பொன் கொக்கிகளும் இந்த மூடுதிரைகளை, இந்த கர்டன்ஸை தாங்கி நிற்கிறத நம்மளால இந்த வாசஸ்தலத்தில் பார்க்க முடியும். இந்த வாசஸ்தலத்தில் பக்கவாட்டுகளில் 20 பலகைகள் இருக்குன்றதை பார்த்தோம் இல்லையா? இந்த 20 பலகைகளும் நிலைநிறுத்துறதுக்கு ஒரு தாழ்பால் வேணும் இல்லையா? ஸோ இது மாதிரி 5 தாழ்பால்கள் நீளமாக கட்டைகள் மாதிரி இருக்கும். அது இந்த இடத்துல அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலை. இருந்தாலும் வேதாகமத்தில் இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயங்களையும் நம்ம இதில் சொல்லிக்கிறோம். 5 தாழ்பால்கள் இங்கேருந்து கிடைமட்டமாக முழுவதும் இந்த ஆசரிப்பு கூடார பலகைகளை தாங்கி நிற்குது. இந்த 5 பலகைகளும் எதனால் செஞ்சுருப்பாங்கன்னா, அகைன் சித்தி மரத்தினால செஞ்சு அதை திரும்ப பொன் தகடுகளால் பொதிஞ்சிருப்பாங்க. இந்த பலகைகளையும் பொன் தகடுகளால் பொதிஞ்சிருப்பாங்க. அந்த தாழ்பால்கள் 5 தாழ்பால்களையும் பொன் தகடுகளால் பொதிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதோட வளையங்கள் அந்த இதுக்கு மேலே ஒரு வளையங்கள் மாதிரி இருக்கும். அந்த வளையங்களில் தான் அந்த தாழ்பால்கள் 5மே ஊடுருவி பாய்கிறதா இருக்கும். அந்த வளையங்களை மட்டும் பொண்ணுனால செஞ்சுருப்பாங்க. பொந்தகட்டால் புரியாமல் முழுவதும் பொண்ணுனாலே செஞ்சுருப்பாங்க. அந்த 5 தாழ்பால்கள் பார்த்தோம் இல்லையா? இது எல்லா பக்கத்துலேயுமே இருக்கும். அதில் நடுவில் உள்ள தாழ்பால் மட்டும் அந்த பலகைகளுக்கு நடுவில் ஊடுருவி பாய்ச்சப்படுகிறதா இருக்குது. அதை கண்டிப்பாக இயேசுவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் வேத விளக்கங்கள் சொல்கிறவங்க சொல்கிறாங்க. இப்ப நான் நிக்கிற பகுதி எந்த இடம்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மேல ஒரு கூரை போட்ட ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு பேரு தான் மூடுதிரை என்று சொல்லப்படுகிறது. இந்த மூடுதிரை 4 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது வாசஸ்தல மூடுதிரை. இந்த வாசஸ்தல மூடுதிரை எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 4 விதமான நூல்களால் செய்யப்பட்டது தான். அதாவது திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் மற்றும் இளநீல நூல்களால் இது செய்யப்பட்டிருக்கும். இதுல கேருபீன்கள் சித்திர வேலையும் இதுல செய்யப்பட்டிருக்கும். நம்ம உள்ள நின்று அந்த பரிசுத்த ஸ்தலத்துல உள்ளக்க நின்று பார்க்கும்போது அந்த கேருபீன்கள் சித்திர வேலைப்பாடுகள் ரொம்ப அழகா அல்ல பின்னி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மூடுதிரை 10 மூடுதிரைகளால் சேர்ந்தது தான் இந்த வாசஸ்தல மூடுதிரை. இதோட அளவு பார்த்தோம்னா, ஒரு மூடுதிரையோட அளவு பார்த்தோம்னா நீளம் 28 முழமும் அதோட அகலம் 4 முழமா இருக்கும். இந்த 10 மூடுதிரையும் 5 தனியாகவும் 5 தனியாகவும் இப்படி இருக்கும். ஆனா இதை இணைக்கக்கு அல்ல சில விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் 50 காதுகள், அதாவது லூப்ஸ் போன்ற அந்த நுனியில லூப்ஸ் போன்ற ஒரு அமைப்பு அதுல இருக்கும். அதே போல 50 பொன் கொக்கிகள் அந்த மூடு திரையில இருக்கும். இது ஜாயின் பண்ணக்காக யூஸ் பண்ணப்படுகிறது. இதை ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணி அது பூரணமாய் எல்லாம் இணைக்கப்படுகும். இந்த 10 மூடு திரைகளும் பூரணமாய் ஒன்றுக்கொண்டு இணைக்கப்பட்டதாய் இருக்கும். இதுதான் வாசஸ்தல மூடு திரை. இந்த 50 என்பது எதை காட்டுகிறதுனா, ஸ்பிரிச்சுவலை நம்ம பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்பாக எத்தனையோ பிரிவு இருந்துச்சு. ஆனா அவங்க ஒருமனப்பட்டு இருக்கும்போது 50ஆவது நாளில், அந்த பெந்தைகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் நாம் வாசிக்கலாம். அதுல பரிசுத்த ஆவியானவர் 50ஆவது நாளில் பெந்தைகோஸ்து நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்க சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அவங்க வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த பிரிந்திருக்கிற மூடுதிரை என்பது எதை காட்டுகிறது என்றால், இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த இணைக்கப்படணும். இந்த 10 மூடுதிரைகளும் இணைக்கப்பட்டது போல இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைக்கப்பட்டு ஒரே வாசஸ்தலமா இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமா தான் இது காணப்படுகிறது. சரி, இப்ப நம்ம வாசஸ்தல மூடுதிரையை பார்த்துட்டோம். அடுத்தபடியா இருக்கிறது தான் கூடாரம். இந்த கூடாரம் என்ற மூடுதிரை பார்த்தீங்கன்னா 11 மூடுதிரைகளால் செய்யப்பட்டது தான் இந்த கூடாரம். இதோட அளவு பார்த்தோம்னா, ஒரு மூடுதிரையோட அளவு, அதோட நீளம் 30 முழமும் அதோட அகலம் 4 முழமா இது இருக்குது. இதுல 11 மூடுதிரை இருக்கிறனால 5 ஒன்றாகவும் 6 ஒன்றாகவும் இப்படி இருக்குது. ஆனா இதே போலதான் இதுவும் இணைக்கப்படுகிறது. அந்த கொக்கிகள்னாலும் லூப்ஸாலும் 50 கொக்கி 50 காதுகள், அதாவது லூப்ஸால இது இணைக்கப்பட்டு கூடாரமாக
காட்சியளிக்கிறது. எதுக்கு இந்த கூடாரம்னா, இந்த வாசஸ்தலத்தை அதை பாதுகாப்பதற்கு தான் இந்த கூடாரம் என்ற அமைப்பு காணப்படுகிறது. ஆனா இந்த கூடாரம் எதால செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆட்டு மயிரினால் இந்த கூடாரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்டு மயிர் அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டு மயிர் வந்து கெட்டு போகாது. அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாமளும் கெட்டு போகாமல் நம்மளுடைய ஜீவியம் எப்பொழுதும் கெட்டு போகாதபடி நாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். 2வது ஆட்டு மயிரோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது தண்ணீரோடு சேராது. அப்படியானால் நாம் உலகத்தோடு கரைபடாதபடி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. 3வதாக இந்த ஆட்டு மயிர் என்பது உள்ளும் வெளியவும் ஒரே மாதிரியா இருக்கும். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளாகிய நாம் உள்ளே எப்படி பரிசுத்தமா நம்ம இருக்கிறோமோ, அதே போல வெளியும் நாம் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. 4வதாக இந்த ஆட்டு மயிர் என்பது எதை காட்டுகிறது என்றால், அது மிருதுவானது. அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து நம்முடைய சுபாவங்கள் மிருதுவா இருக்கணும். ஒருவருக்கொருவர் நேசிக்கணும், அன்பா இருக்கணும், மன்னிக்கணும், கசப்புகளை மறக்கணும். இந்த சுபாவத்தை அது காட்டுகிறது. 5வதாக இந்த ஆட்டு மயிர் என்பது சூடாகும் தன்மை உடையது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாய் இருக்கணும். நம்முடைய ஆவி அணைந்து போகக்கூடாது. அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 3வது மூடுதிரை என்ன என்றால், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோல். இதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இது ஏன் சிவப்பு தோல் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம்னா, இந்த ஆட்டுக்கடாத்தோலை ஒரு விதமான சாயம், சிவப்பு சாயம் பூசுவாங்களாம். அதனால இது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிவப்பு சாயம் எதை காட்டுகிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காட்டுகிறது. நம்முடைய மாம்சம் அந்த இரத்தத்தினாலே மூடப்படுகிறது என்பதை காட்டுகிறது. நாம் உலகத்திற்கும் இந்த மாம்சத்திற்கும் நாம் மரித்தவர்களாய், நாம் நித்திய வாழ்வுக்கு ஏற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த மூடுதிரை வந்து 3வதாக போடப்படுகிறது. இதோட அளவு வந்து வேதாகமத்துல சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இயேசுவின் அன்பு அது அளவற்றது என்பதை இது காட்டுகிறது. 4வது மூடுதிரை எது என்றால், அதுதான் தகசு தோல். இந்த தகசு தோல் வந்து சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இது எதால உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்றால், இது கடல் பன்றி தோல் அல்லது கடல் நாய் அல்லது திமிங்கலம் தோல் போன்ற கடினமான தோல்களால் ஆனதுதான் இந்த தகசு தோல் என்று சொல்லப்படுகிறது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். அதாவது நிறைய பேர் நம்ம யோசிப்போம், பிளாக் வந்து ஒரு தீமையை காட்டுகிறது, ஒரு நல்ல இடத்துல நம்ம போனோம்னா பிளாக் போடக்கூடாது, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இது வெளியில பார்த்தீங்கன்னா, இது மொத்தத்துல எல்லாவற்றையும் மூடுகிற இந்த தகசு தோல், இந்த அந்த மூடுதிரையை மூடுகிறது தான் இந்த தகசு தோல். அது முற்றிலும் எப்படி இருக்கும்னா பிளாக் கலர்ல ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆனா இது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கருப்பு வந்து எதற்கு அடையாளம்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தார். அவர் அந்த கேடாயினார் என்று வேதாகம் சொல்லுகிறது. அவருடைய ரூபம் வந்து நம்ம பார்க்கிற வண்ணமாய், அவர் அழகுள்ளவராய் இல்லாமல் அந்த கேடாய், அவர் பார்க்க அந்த அளவுக்கு ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவா இல்லாமல் அவர் ரூபம் இருந்ததாக ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். இதுதான் அதுக்கு அடையாளமாய் காட்டப்படுகிறது. உள்ளக்க இருக்கிற மகிமையை அந்த தகசு தோல் அப்படியே மூடி வைத்திருக்கிறது. இது நம்ம வந்து உணர முடிகிறது. இந்த பாடுகளை காட்டுவதுதான் இந்த தகசு தோல். ஆகவே நம்மளும் இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்து பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை தான் இந்த தகசு தோல் நமக்கு உணர்த்துகிறது. முதலாவது நம்ம பார்த்தது வாசஸ்தலம், 2வது அந்த வாசஸ்தலத்துக்கு மேல இருக்கிற கூடாரம், 3வது அந்த ஆட்டுக்கடா தோல், 4வது தான் அந்த தகசு தோல். இந்த தகசு தோல் முற்றிலும் எல்லாவற்றையும் மூடி இருக்குது. ஏன்னா உள்ளக்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள அநேக பொக்கிஷங்கள் இருக்குது. அது எல்லாவற்றையும் மறைக்க தான் இந்த வெளியில அந்த அலங்காரம் இல்லாத ஒரு தகசு தோல் அதுல வந்து மூடப்பட்டு இருக்கிறது. இதுதாங்க மூடுதிரைக்குள்ள விளக்கங்கள். வாங்க நம்ம உள்ளக்க போய் இங்க என்னென்ன பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க.
இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடிய வாசல். இதுல பார்த்தீங்கன்னா 4 தூண்கள் வந்து இதுல இருக்குது. 1, 2, 3, 4 4 தூண்கள் இருக்கிறது. இந்த 4 தூண்கள் பார்த்தீங்கன்னா சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டதும், அது மட்டும் இல்லாம மேல பார்த்தீங்கன்னா பொன் தகட்டால் அது வந்து மூடப்பட்டதா இருக்கும். அது மட்டும் இல்ல, மேல பார்த்தீங்கன்னா பொன் கொக்கிகள் வந்து இதுல அமைக்கப்பட்டிருக்கும். கீழ வந்து இது வந்து வெள்ளி பாதங்கள்ல இது வந்து பதிக்கப்பட்டதா இந்த தூண்கள் காணப்படுகிறது. இந்த மேல இருக்கிற பொன் கொக்கி எதுக்குன்னா, அதுல தான் அந்த திரைச்சீலையை வந்து தொங்க விடுவாங்க. இதுதான் இந்த திரைச்சீலை. இது வழியா தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இது யார் போக முடியும்னா, ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். வேற யாருமே என்ட்ராக முடியாது. இந்த பிரதான ஆசாரியன் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அவரால் உள்ளக போக முடியும். அப்படிப்பட்ட மிகவும் இது ஒரு பயங்கரமான ஒரு இடமாய் இருக்கிறது. நம்ம பரிசுத்த ஸ்தலத்துல முதலாவது உங்களுக்கு நான் காண்பிக்க போகின்றது தான் சமூகத்தப்ப மேஜை. இந்த சமூகத்தப்ப மேஜை வந்து பரிசுத்த ஸ்தலத்தின் வடக்கு புறத்துல இருக்குது. வடக்கு புறத்தில் குத்துவிளக்கு தென்புறத்திலும், மேலும் தூபபீடம் கிருபாசனத்துக்கு முன்பாகவும் இருக்கின்றது. சரி, இந்த சமூகத்தப்ப மேஜை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இது சித்தி மரத்தில் செய்யப்பட்டு பொன் தகட்டால் பொதியப்பட்டது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதை நம்ம சமூகத்தப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 12 அப்பத்துலேயும் 6 தனியாகவும் 6 தனியாகவும் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 வளையங்கள் இருக்குது. இந்த 4 வளையத்துலையும் 2 தண்டுகளை பாய்ச்சி, இந்த தண்டுகள் சித்தி மரத்தால் செய்தது, அதையும் பொன் தகட்டால் பொதிஞ்சிருக்காங்க. அடுத்தபடியாக இதுக்கு 4 கால்கள் இருக்கின்றது. இந்த 4 கால்களும் 4 சுவிசேஷங்களை வெளிப்படுத்துகிறதாக இன்னும் பல சத்தியங்களை அடக்கியுள்ள ஒரு பொருள்தான் இந்த சமூகத்தப்ப மேஜை. நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் 2வது நம்ம பார்க்குறது இந்த குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்க பசும் பொன்னினாலே அடுப்பு வேலையில் செஞ்சுருக்காங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த ஒரு பொருளும் தான் முழுமையாகவே பொன்னால் செய்யப்பட்டது. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நடுசில் ஒரு தண்டு இருக்குது. அதை சுற்றிலும் இந்த பக்கம் 3 கிளைகளும் இந்த பக்கம் 3 கிளைகளுமாக செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கில் 7 கிளைகள் இருக்குது. இந்த 7 கிளைக்கும் 7 அகல்கள் காணப்படுது. இந்த அகல்களில் திரியை போட்டு அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த எண்ணெயினால தான் அந்த குத்து விளக்கு கொழுந்து விட்டு எரியுது. இந்த குத்து விளக்கில் ஊற்றப்படக்கூடிய எண்ணெய் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை தான் இதில் ஊற்றுறாங்க. அதுவும் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த எண்ணெய். இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது என்று பார்த்தா பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறிக்கின்றது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் 3வதாக ஒரு பொருள் இருக்குது. அதுதான் தூபபீடம். இந்த தூபபீடத்துக்கு 4 கொம்புகள் இருக்கின்றது. இந்த தூபபீடத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 1 முழ நீளம், 1 முழ அகலம், 2 முழ உயரம். இதற்கு 4 கொம்புகள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் திறனை இருக்கின்றது. இந்த திறனை தான் இங்கே இருக்கின்ற தூப வர்க்கங்கள் கீழே விழாமல் பாதுகாக்குது. அடுத்தபடியாக இதற்கு 4 வளையங்கள் இருக்குது. இந்த 4 வளையங்களையும் தாங்கி பிடிப்பதற்கு தண்டுகளையும் 2 தண்டுகள் அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த தூப பீடத்தில் எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கின்ற அந்த அக்கினியை நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக தூப வர்க்கங்களை போடுறாங்க. இந்த தூப வர்க்கம் 4 பொருட்களை சேர்த்து செய்யப்பட்ட ஒரு தூப வர்க்கம். இதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு வர்க்கங்களும் முதலாவது வெள்ளைப்போளம், அடுத்தது குங்கிலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி. இந்த வெள்ளைப்போளத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளைப்போளம் ஸ்டோராக்ஸ் அப்படிங்கிற ஒரு மரத்தோட பட்டையை குத்தி அதிலிருந்து கசியும் பிசின்ல இருந்து உருவாக்குறது தான் இந்த வெள்ளைப்போளம். இது மிகவும் வாசனை உள்ள ஒரு திரவியம். அதற்கப்புறமா நம்ம குங்குலியத்தை பார்க்குறோம். இந்த குங்குலியம் கடலோரங்களில் ஒரு வகையான சிப்பி. அந்த சிப்பி அவங்க கலெக்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நறுமணமான ஒரு வாசனை உள்ள ஒரு பொருள் தான் அந்த குங்குலியம்.
அதையும், அடுத்தபடியாக அல்பான் பிசின். அல்பான் பிசின் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நறுமண பொருள். அடுத்தபடியாக சாம்பிராணி. சாம்பிராணி ஒரு வகையான பிசின் தான். இந்த பிசின் பார்த்தீங்கன்னா இளமையான பிசினை எடுக்க மாட்டாங்க. ஒரு முதிர்ந்த பிசினை எடுக்கும் பொழுது தான், சாம்பிராணியாக எடுக்கும் பொழுது தான் அதிலிருந்து வாசனை மிகவும் அதிகமாக வரும் என்பது இந்த தூப வர்க்கத்தின் ஒவ்வொரு காரியங்களும் ஆவிக்குரிய அர்த்தங்களையும் அடங்கி வருகின்ற விசேஷித்த தன்மையுடையதாக காணப்படுகின்றது. இப்ப நம்ம கடைசியா பார்க்கிறது என்னன்னா, முதலாவது வாசல்ல பார்த்தோம், பிரகார வாசல். அடுத்த பரிசுத்த ஸ்தலத்தோட வாசல் பார்த்தோம். இப்ப கடைசியா 3வது வாசல் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தோட வாசல். வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். அவர் சிலுவையில் அவர் தம்மையை ஒப்பு கொடுத்ததுனால, அவர் அந்த சிலுவையில மரித்ததுனால அன்னைக்கு அந்த திரைச்சிலை, அந்த பிரிவு கிழிந்து போனது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய மாம்சத்தினாலே அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. நம்ம இப்ப தாராளமா என்ட்ரு ஆக முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் நமக்காக கிழிக்கப்பட்டதுனால இந்த திரைச்சிலைக்குள்ள இப்ப நம்ம ஈஸியா என்ட்ரு ஆக முடியும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து தான் முக்கியமான காரணம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம், என்ன இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கு என்பதை பார்க்கலாம். வாங்க. இதுக்குள்ள இருப்பது உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி அது சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது. உள்ளும் வெளியும் பார்த்தீங்கன்னா பொன் தகட்டால், பொன்னினால் இது மூடப்பட்டு இருக்கிறது. இதுல 4 வளையங்கள், இதுதான் அந்த 4 வளையங்கள். அந்த 4 வளையங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னா இந்த தண்டுகள் அது வழியா தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதை தூக்கி கொண்டு போவதற்காக இந்த தண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னா இந்த மன்னா எதுக்கு உள்ள வைக்கப்பட்டிருக்குதுன்னா, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் எவ்வளோ அழகா 40 வருஷம் போஷித்தார், மன்னாவை கொண்டு போஷித்தார் என்பதை அடுத்த தலைமுறைகளுக்கு அது கடத்த வேண்டும் என்பதற்காக அடையாளமாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஓமர் மன்னா இதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. 2வது இதுல இருப்பது ஆரோனின் துளிர்த்த கோல் இதுல இருக்குது. 3வதாக அது கற்பனை பலகை, மோசேக்கு தேவன் கொடுத்த 10 கட்டளை, அந்த கற்பனை பலகையும் இதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இன்னும் சில பெயர்கள் கூட சொல்லப்படுறாங்க. சாட்சியின் பெட்டி, வல்லமையின் பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, இப்படி பல பெயர்களும் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி பார்த்தீங்கன்னா இதோட அளவு பார்த்தீங்கன்னா இதோட நீளம் 2.5 முழம் இருக்குது. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 முழம். அதே நேரத்தில் ஹைட் பார்த்தீங்கன்னா அதுவும் 1.5 முழம் ஹைட்டு இதில் இருக்குது. இது கிருபாசனம். இங்கே மேலே இருக்கிறது கேருபீன்கள். இந்த கேருபீன்கள் பார்த்தீங்கன்னா இது செட்டைகளை விரித்து இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த செட்டைகளை ஏன் விரித்து இருக்குன்னா, இந்த கிருபாசனத்தை மூடி அதை பாதுகாக்கிற மாதிரி அந்த அமைப்பில் இது செய்யப்பட்டிருக்கும். இதுவும் பியோர் கோல்டால் செய்யப்பட்டிருக்கும். இது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். இப்படியா அந்த செட்டைகள் விரித்து மூடப்பட்ட நிலையில் இதில் நம்ம பார்க்க முடியும். இந்த கிருபாசனம் என்பது என்னதுன்னா, கிருபாசனத்தில் இதுலேருந்து தான் தேவன் பேசுவார். பிரதான ஆசாரியர்களிடம் அவர் பேசுவதை பார்க்க முடிகிறது. இன்று இந்த கிருபாசனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது பாவ மன்னிப்பை கொடுக்கிற இடம் தான் கிருபாசனம். கிருபாசனம் என்பது பரிந்து பேசுகிற இடம். முன்னாடி இது பயங்கரமான இடமா இருந்துச்சு. ஆனா எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரோ அப்பொழுது இந்த இடம் நமக்கு ரொம்ப எளிதாய் அவரிடத்தில் கிட்டி சேர பிதாவினிடத்தில் கிட்டி சேர ஒரு பெரிய உதவியா இருக்கிறது. கிருபாசன தண்டையில் அவருடைய இரத்தத்தினாலே நாம் அவர்கிட்ட வரக்கு இது பெரிதும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பெரிதும் உதவியாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த அநேக காரியங்களை பார்த்தோம். இது எல்லாமே கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிறது. தேங்க்யூ.